نستعينه ونستغفره ونؤمن به ونأنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றுகிறேன் புகழ்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவினுடைய மக்ஃபிரத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் நின்றளவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த குத்துபாவினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லடியார்களே, இந்த உலக வாழ்வு, மறுமை வாழ்வு, ஈருலக வாழ்விலும் வெற்றி பெற வேண்டும், விமோசனம் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த பள்ளிவாயலில் வந்து குழுமி இருக்கின்ற நாம் எந்த நேரமும் அல்லாஹுவை அஞ்சி தக்வா எனும் இறையச்சத்தை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு அல்லாஹு தஆலா வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பதற்கான காரணம் உங்களில் எவர் நல்லமல் செய்கிறார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் சூரத்துல் முல்கிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல, கொஞ்சமாக இருந்தாலும் தொடராக செய்கின்ற செயலைத்தான் அல்லாஹு தஆலா மிக அதிகமாக நேசிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலாவினுடைய வசனம் எப்படி பேசுகிறது? உங்களில் நல்லமல் செய்பவர் யார் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அதிகமாக அள்ளி குவித்து அமல் செய்பவர் யார் என்று பார்ப்பதற்காக என்ற வசனத்தை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை நல்ல அமல் செய்பவர் யார். இந்த நல்ல அமலை விளங்கப்படுத்தும் முகமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கொஞ்சமாக இருந்தாலும் நீங்கள் தொடராக செய்வதை அல்லாஹு தஆலா மிக அதிகமாக நேசிக்கிறான். மிக அதிகமாக அள்ளி குவித்து செய்து கலைத்து சவுத்து அதுக்கு பின்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நாங்கள் தொய்வடைந்து விடாமல் கொஞ்சமாக இருந்தாலும் அதை தொடராக செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த குத்துபாவினூடாக இருக்கின்ற இந்த நேரத்தை பயன்படுத்தி நாங்கள் செய்கின்ற சின்ன சின்ன அமல், செய்கின்ற சின்ன சின்ன செயல்களுக்கு அல்லாஹு தஆலா தருகின்ற மிக அதிகமான கூலிகள் தொடர்பாக அந்த அமல்களை தொட்டு இந்த குத்துபாவிலே எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஏனெனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நல்ல காரியம் எதுவென்றாலும்
அதை நீ குறைவாக நினைத்து விடாதே. வலவ் அன் தல்கா அஹாக பிவஜிஹின் தல்க், அது உன்னுடைய சகோதரனை புன்முறுவலோடு பார்ப்பதாக இருந்தாலும் சரி. ஒருத்தரை காண்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாங்கள் சாதாரணமாக சிரித்தாலும் அது தர்மம் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் பூர்க்கின்ற அந்த சின்ன காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீ குறைவாக மதிப்பிட்டு விடாதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியிலே இதனை மிகைப்படுத்தி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சில செயல்களை செய்கிறீர்கள், உங்களுடைய பார்வைக்கு அது உங்களுடைய தலை மயிரை விட மிக மதிப்பு குறைவானதாகத்தான் தெரிகிறது. ஆனால் அது அல்லாஹு தஆலாவிடத்திலே மிக பெரும் பெருமானத்தை ஈட்டி தருகிறது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் சில செயல்களை செய்கிறீர்கள், அது சாதாரணமான பாவம் என்று நினைக்கிறீர்கள், சின்ன பாவம் தானே என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹு தஆலாவிடத்திலே அது மிக பெரும் பாவமாக பார்க்கப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இதனால தான் அல்லாஹ் சூரா வசனத்திலே சொல்கிறான், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹு, யாரொருவர் அணுவளவு நல்ல காரியத்தை செய்தாலும் மர்மையில் அதை பார்ப்பார். وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ, அணுவளவு ஒரு பாவத்தை செய்தாலும் அவர் அதை பார்ப்பார். அல்லாஹு தஆலா மர்மையில் ஒவ்வொருவருடைய ஏட்டையும் கையிலே கொடுக்கின்ற பொழுது சொல்லுவான், இக்ரா கிதாபக், உன்னுடைய ஏடு இதோ இருக்கிறது, வாசித்து பார் என்று அல்லாஹ் சொல்லுவான். கஃபா பினப்சிகல் யௌம அலைக ஹசீபா, இதுவே உனக்கு போதுமானது என்று அல்லாஹு தஆலா நாம் செய்த செயல்களை எழுதிய ஏட்டை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சாட்சியாக கொண்டு வருவான். அந்த நேரத்தில் கெட்ட அடியார்கள் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இறைவா, இந்த சின்ன அணுவளவான பாவத்தை கூட விட்டு வைக்காமல் நீ எழுதி வைத்திருக்கிறாயே. நல்லவர்கள் பேசுகிறார்கள், அணுவளவான நன்மையை கூட விட்டு வைக்காமல் பதிவு செய்து வைத்திருக்கிறாயே என்று ரப்பிடத்திலே பேசுவதாக ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அதை நாங்கள் லேசாக மதிப்பிட்டு விடக்கூடாது, அதனை உதறி தள்ளிவிடக்கூடாது. இதெல்லாம் பெரிய விஷயமா என்று நினைத்து அதனை நாங்கள் புறம் தள்ளிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இன்றைய ஹுத்துபாவில் நாங்கள் செய்கின்ற சின்ன அமல், அதனூடாக நாங்கள் பெறக்கூடிய மகத்துவமான அதிகமான கூலிகள் தொடர்பாக சில அமல்களை இந்த இடத்திலே பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், ரக்அத்தா அல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, ஃபஜ்ருடைய சுபஹுடைய தொழுகைக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்அத் சுன்னத் இருக்கிறதே, இந்த 2 ரக்அத் சுன்னத்துகளும் இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனையையும் விட மிகச் சிறந்ததாகும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹுவை பயந்து இஹ்லாஸாக இறைவனை தொழ வேண்டும், இறைவனோடு பேச வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு பள்ளிவாயலுக்கு வரக்கூடிய உள்ளங்களை உரசி செல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் சுன்னத்தான தொழுகைகளும் இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனையையும் விட மிகச் சிறந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த 2 ரக்அத் சுன்னத்துக்களே இவ்வளவு மிகைப்படுத்தி பேசப்படுகிறது என்று சொன்னால், சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்று சொல்லுவோம் இந்த சுபஹுடைய சுன்னத்தை. இதனால தான் இமாம்கள் சொல்லுவார்கள், சுபஹுடைய முன் சுன்னத்து யாருக்கெல்லாம் தவறி விடுகிறதோ அவர் ஃபர்து தொழுகையை தொழுதலுக்கு பின்னாலும் அதை அவர் நிறைவேற்றி கொள்ளலாம். ஏன்? அது ஒரு சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனையையும் விட மிகச் சிறந்தது என்று அத்தொழுகை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சுபஹுடைய தொழுகை எவ்வளவு முக்கியத்துவமானது, எவ்வளவு மகத்துவமானதாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு, யார் சுபஹுடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்கிறாரோ அவர் அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். அவரை யாரும் சீண்ட வேண்டாம், வம்பு கிழுக்க வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். இது ஒரு சாதாரணமான ஒரு செய்தி. இதை தாண்டி
சுபஹுடைய தொழுகைகள் தொடர்பாக ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய இந்த 2 ரக்காயத்து தொழுகைகளை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் உள்ள அத்தனையையும் விட மிகச் சிறந்தது. எங்கட பார்வைக்கு அது சின்னன். நாங்க நினைக்கிறது எழும்பி அவசரமா போய் 2 ரக்காயத்து சுபஹுடைய ஃபர்லான தொழுகையை தொழுது விட்டு வரலாம் என்று நினைக்கிறோம். தொழக்கூடியவர்களுக்கு மட்டும் இது. அதற்கு முன்னால் உள்ள இந்த 2 ரக்காயத்தினுடைய சுன்னத்தினுடைய மகத்துவத்தை எப்படி பேசுகிறார்கள்? உலகத்தில் உள்ள அத்தனையை விட சிறந்தது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த 2 ரக்காயத்து தொழுகைகளையும் அவனுடைய பார்வையில் எவ்வளவு மதிப்பாக வைத்திருப்பார் என்பதை நானும் நீங்களும் நிச்சயமாக தனிமையிலிருந்து சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், கலிமத்தான், 2 வார்த்தைகள் இருக்கிறது. ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், வாய்க்கு நாவுக்கு மிக லேசான மென்மையான வார்த்தை அது. ஆனால் ஸகீலத்தானி ஃபில் மீசான், எங்களுடைய நன்மை தீமை அளக்கப்படுகின்ற அந்த தராசிலே கனதியான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது, பாரமானது என்று சொன்னால் இந்த 2 வார்த்தைகளும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சின்ன வார்த்தை. இதனாலதான் ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கு லேசான வார்த்தை என்று எங்களுக்கு அடையாளப்படுத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அது மீசான் தராசிலே கனத்த பாரமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை இது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஒவ்வொரு நாளைக்கும் 100 தடவை நாங்கள் ஓதுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நாங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற வார்த்தையை சொல்கின்றார்களோ, ஹுத்தத் லஹு ஹதாயாஹு வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், கடல் நுரையளவுக்கு அவருடைய பாவம் இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து விடுவான். யாராவது நினைச்சு பார்ப்போமா அன்புக்குரியவர்களே? கடல் நுரையளவு, இந்த உலகத்திலே இருக்கின்ற இந்த பூமியிலே இருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகளில் மிக அதிகமானது நீர்தான். இந்த பூமி மிக அதிகமாக நீரினால், கடல் நீரினால் தான் மிகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தால் கூட சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஒருவன் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்வானாக இருந்தால் அவனுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிச்சம் சின்ன துஆ, மிகச் சிறிய ஒரு பிரார்த்தனை, ஆனால் எங்களுடைய அத்தனை பாவங்களுக்குமான ஒரு பரிகாரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த அளவுக்கு இந்த துஆவிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் ஜமாஅத்தோடு தொழுகிற பொழுது, தொழுதுவிட்டு ருக்குவிலிருந்து எழும்புகிற பொழுது, ரப்பனா வலக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும் என்று யார் பிரார்த்தனை செய்து கொண்டு எழும்புகிறாரோ, யார் இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டு எழும்புகிறாரோ, இஅ்திதாலுடைய நிலையில் இந்த துஆவை ஓதுகிறாரோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள், யார் இந்த துஆவை ஓதியவருடைய பெயரை முதலிலே பதிவு செய்வது. அல்லாஹு தஆலா கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிப்பதற்காக வேண்டி, ரப்பனா வலக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கே புகழ் உண்டாகட்டும் என்ற இந்த துஆவை ஓதிய இந்த மனிதனுடைய பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சிலருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். இந்த துஆவில் எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த பிரார்த்தனைகளை நாங்கள் அதிகமாக ஓதுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிக சின்ன அமல் எங்களுக்கு நன்மையை ஈட்டி தரக்கூடிய அமலை சொன்னார்கள். வ பிலாலுன் ஃபில் ஜன்னா, பிலால் சுவர்க்கத்திலே அவர் இருக்கிறார். லிஅன்னஹு, ஏன் தெரியுமா? இதா தவவ்வஅ, அவர் வுது செய்தால், ஐய வக்தின், எந்த நேரத்தில் வுது செஞ்சாலும் சரி, அவர் 2 ரக்காயத்து தொழுது விட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயல், வுது செஞ்சா 2 ரக்காயத்து தொழுவார்கள். அப்ப வுது செய்து விட்டு 2 ரக்காயத்துக்கள் தொழுகிற பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற சுபசோபனம் என்ன? அவர் சுவர்க்கத்திலே இருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால்
நாங்கள் வுது செய்தா 2 ரக்காத் தொழக்கூடிய ஒரு சுன்னாவை நீங்களும் கட்டாயமாக கடைபிடிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த செய்தி மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இம்ராஅத்துன் ஜானியா, விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி, பனு இஸ்ரவேல் கூட்டத்திலே விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி தாகித்த ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து சுவர்க்கத்திற்கு அனுப்புகிறார் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கால்நடைகளை கவனிப்பதற்கும் எங்களுக்கு நன்மை இருக்கிறதா என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ் தஆலா அவைகளை எங்கள் மீது பொறுப்பு சாட்டி வைத்திருக்கிறான், அவைகளை கவனிப்பதன் ஊடாகவும் எங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். விபச்சாரம் என்கிறது பெரும் பாவங்கள்ல ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய பெரும் பாவங்களில் ஒன்று விபச்சாரம். இந்த விபச்சாரம் செய்த பெண்மணி செய்த அமல் என்ன? தாகித்த நாய்க்கு தண்ணீர் புகட்டியது. அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து அவளை சொர்க்கவாதியாகவும் மாற்றி விடுகிறார் என்று சொன்னால் நாங்கள் எந்த அளவுக்கு ஜீவகாருண்யத்தோடு எங்களோடு வாழக்கூடிய மிருகங்கள், பறவைகளோடு, எங்களோடு வாழக்கூடிய கால்நடைகளோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நானும் நீங்களும் கட்டாயமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜுலன் ரஅய்து ரஜுலன், ஒரு மனிதனை நான் காண்கிறேன், யதகல்லபு ஃபீ ஜன்னா ஃபீ ஷஜரா, அவன் சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் நிழலிலே அவன் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறான். சுவர்க்கத்திலே இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே அவன் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது மூமின்களுக்கு இடையூறு தரக்கூடிய, துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மரத்தினுடைய கிளைகளை, கந்துகளை அவன் பொது இடங்களை விட்டும் அகற்றி வைத்தவன். அது வெட்டி அகற்றினாலும் சரி, தூக்கி அகற்றினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மூமினுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்தின் கந்தை அவன் அகற்றிவிட்டான் என்பதற்காக வேண்டி சுவர்க்கத்து மரத்துக்கு நிழலிலே அல்லாஹ் தஆலா அவனை வாழ வைக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஒவ்வொருவருடைய செயலையும் நாங்கள் நிச்சயமாக அளந்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பாதை என்பது ஒரு பொது வீதி, மைதானம் என்பது ஒரு பொது இடம், பள்ளிவாயல் என்பது ஒரு பொது இடம். இது போன்று பாடசாலை, நூலகம், சந்தை என்று எல்லாமே பொதுவான இடங்களாக பயன்படுத்துகின்ற இந்த இடங்களில் எங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அதற்கான நன்மை என்ன, அதனுள்ள பலாபலன்கள் என்ன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன செய்தியினூடாக எங்களுக்கு சொல்கிறார்கள். அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிப்பதை நாங்கள் அகற்ற வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஈமான்ட ஆக பலவீனமான செயல், ஒரு மனுஷன் உள்ளத்துல ஈமான் இருக்கின்றதுக்கு அடையாளம் என்று சொல்லும் போதே நபி அவர்கள் சொன்னார்கள், இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையை விட்டும் யாருக்காவது இடையூறு தரக்கூடிய என்ன கிடந்தாலும் சைட் ஆகி போட்டு போற, ஒரு முள்ளு, ஒரு கம்பு, ஒரு கல்லு, ஒரு குப்பியோடு என்ன கிடந்தாலும் சரி, அடுத்த மனுஷனுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும், தொந்தரவாக இருக்கும் என்று மனசுல நினைச்சா அதை சைட்டாகி போட்டு போட்டு போறதுங்கிறது ஒரு மனுஷன் உள்ளத்துல ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கட வீட்டு குப்பையை போடுறதும் பாதையில தான், நாங்க துப்புறதும் பாதையில தான். என்ன கழிவெல்லாம் எங்களோடு சேரக்கூடாது என்று நினைக்கிறோமோ அத்தனையையும் அடுத்தவர்களுக்கு தொந்தரவாக செய்யக்கூடிய ஒரு மனோநிலை எங்களிடத்திலே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதை நானும் சரி நீங்களும் சரி மாற்ற வேண்டும். இது நன்மை பயக்கத்தக்க காரியம் என்பதை விளங்கி அடுத்தவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய விஷயங்களிலிருந்து நாங்கள் நிச்சயமாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இது எங்களுக்கு சுவர்க்கத்தை ஈட்டித்தரக்கூடிய நல்லமல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். சொன்னார்கள், யார் ஆடை அணிகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாதா ஸௌப வரஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா, சின்ன துஆ. ஆடை அணியும் போது துஆ ஓதணும், ஆடையை கலட்டும் போது துஆ ஓதணும். பள்ளிக்கு வரக்குள்ள, பள்ளியை விட்டு வெளியே போகக்குள்ள, மலசல கூடத்துக்கு உள்ளுக்கு போகக்குள்ள, வெளியே வரக்குள்ள, வீட்டுக்கு உள்ளுக்கு போகக்குள்ள, வீட்டை விட்டு வெளியே வரக்குள்ள, சாப்பிடக்குள்ள, சாப்பிட்டு முடிஞ்சு உது செய்ய முன்ன, உது செஞ்சதுக்கு பின்னால என்று எப்படியெல்லாம் துஆக்கள் இருக்கிறதோ அதை போல ஆடை அணியும் போது
அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா ஸௌப வ ரஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா என்கிற துஆவை யார் ஓதுகிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் முன்னுக்கு செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எப்படி ரமதானில் ஒருவர் ஈமானோடும் நல்லமலை அல்லாஹு தஆலாவிடத்தில் ஆதரவு வைத்தும் நோன்பு நோட்கிறாரோ முன் சென்ற பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது போல, ரமதான்ல யார் கியாமுல் லைல் தொழுகையை தொழுகிறாரோ அல்லாஹு தஆலா அவருடைய முன் சென்ற பாவங்களை மன்னிக்கிறான் என்பது போல, லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நின்று வணங்குகிறாரோ அல்லாஹ் அவருடைய முன் சென்ற பாவங்களை மன்னிக்கிறான் என்பது போல அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆடை அணிகின்ற பொழுது ஓதக்கூடிய பிரார்த்தனையை ஒருவர் ஓதினால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் முன் செய்த பாவங்கள் அத்தனையையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒவ்வொருவரும் இந்த துஆவை பாடமாக்கணும். குர்ஆன் மதரசாவுல பாடமாக்குறதை தவிர வேறு எங்கேயும் இந்த துஆவை பாடமாக்க முடியாது. அல்லாஹ் ரஹ்மத் அளித்தவர்களை தவிர ஒரு சிலர் தான் தேடி பாடமாக்குகிறார்களே தவிர, மனனம் எடுக்கிறார்களே தவிர, அதனோடு தொடர்பாக இருக்கிறார்களே தவிர, தப்பி தவறி குர்ஆன் மதரசாவில் அதை பாடமாக்கலண்டா அவருக்கு துஆவே தெரியாது என்கிற அளவுக்குத்தான் எங்களுடைய சமூகத்தினுடைய நிலை பரிதாபகரமாக இருக்கிறது என்பதை நிச்சயமாக கசப்பான உண்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சியை ஓதி வருகின்றாரோ நிச்சயமாக அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில இருக்கிற தடை மௌத்து மட்டும்தான். யார் ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வருகிறாரோ அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில இருக்கிற தடை அவர் மௌத்து மட்டும்தான். மௌத்தாயினா உடனே சுவர்க்கம் என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்துல் குர்சியினுடைய பலனை எங்களுக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கட்டாயமாக நாங்கள் யோசிக்க வேண்டும். கூட்டு பிரார்த்தனை இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை காட்டி தந்திருக்கிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று ஆரம்பித்தால் அதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் ஓதி குல் சூராக்கள், ஆயத்துல் குர்சி, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்கின்ற இந்த வார்த்தைகளை 33 தடவைகள் ஓதக்கூடிய அளவுக்கு நிறைய பிரார்த்தனைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் ஆயத்துல் குர்சியை தொடர்ந்து ஓதி வருபவர் அவர் மௌத்து மட்டும்தான் அவர் சுவர்க்கத்துக்கு போவதற்கு தடை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் கிடையாது. மிக எளிதாக இதை விளங்கப்படுத்துவதாக இருந்தால், ஜும்மாவுடைய தினம் வாரதே நேர காலத்தோட இல்ல, லேட்டாகி வார கொஞ்சம் பேரை தான் நாங்கள் நேர காலத்தோட காணலாம் பள்ளி வாயில்ல. அல்லாஹ் ரஹ்மத் அளிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எல்லாருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அதற்கான மனோநிலையை தர வேண்டும். தொழுது முடிஞ்சா எல்லா பள்ளி வாயிலையும் எல்லா ஊர்லையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முசீபத், எட்டுத்த உடனே ஓடிடுறேன், எலும்பின உடனே ஓடிடுறேன். பின்னுக்கு இருக்கிற சுன்னத் இல்ல, துஆக்கள் இல்ல. அன்புக்குரியவர்களே, நீங்க சொல்லலாம் நாங்கள் எலும்பி நடந்து போகும்போது நடக்கக்கூடிய துஆ ஓதலாம் தானே, ஓதிக்கொண்டு செல்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் பள்ளி வாயில்ல இருந்து ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் இருந்து அதற்காக செலவழித்து நாங்கள் துஆ ஓதுறத போன்ற நன்மை நிச்சயமாக நாங்கள் நடந்து வெளியில போகும்போது அதற்கான நன்மை கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில தான் நாங்கள் இருக்கிறோம். சாதாரணமாக 5 நேர தொழுகைக்கு பின்னால ஓதக்கூடிய 2 நிமிஷம் 3 நிமிஷம் துஆக்களை கூட பாடமாக்கி ஓத முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை, அந்த மனோநிலை எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் கன்ஸன் மின் குனூஸில் ஜன்னா, சுவர்க்கத்து பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தருகின்றேன். சுவர்க்கத்து புதையல்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை நாங்கள் அடிக்கடி சொல்லணும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, சக்தியும் வல்லமையும் பேராற்றலும் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அல்லாஹுவை மகத்துவப்படுத்துகின்ற பிரார்த்தனைகளில் மிக அதிகமான நன்மையை அல்லாஹு தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ் என்கிற வார்த்தை, அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் மகத்துவமானவன், புகழ் அல்லாஹ்வுக்குரியது, வல்லமை அவனுக்குரியது, சக்தி அவனுக்குரியது என்று அவனை தனித்துவப்படுத்துகின்ற, ஏகத்துவப்படுத்துகின்ற, ஒருமைப்படுத்துகின்ற, தௌஹீது செய்கின்ற இந்த வார்த்தைகளை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமான ஹதீஸ்களில் பார்க்கலாம், மிக மிக அதிகமான நன்மைகளை அந்த செய்திகளுக்கு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். சுவர்க்கத்து பொக்கிஷமாக சொன்ன ஒரு வார்த்தை தான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை கட்டாயமாக நாங்கள் மனனமிட வேண்டும். எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை. அடிக்கடி இந்த வார்த்தையை, இந்த துஆவை நாங்கள் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால, யார் பாங்கு சத்தம் கேட்டு அந்த பாங்குக்கான துஆவை ஓதுகிறாரோ, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா என்று வரக்கூடிய இந்த துஆவை யார் ஓதுகிறாரோ, பாங்கு சொல்லி அதற்கு பின்னால துஆ ஓதுகிறாரோ, ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமையில் என்னுடைய சிபாரிசை அவர் ஹலாலாக்கி கொண்டார். அல்லாஹு தஆலா ஏனைய நபிமார்களுக்கு இந்த உலகத்தில் கொடுத்து முடித்ததற்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய உம்மத்திற்காக வேண்டி பிற்படுத்தி வைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம், பொக்கிஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசு, ஷஃபாஅத். அவருடைய உம்மத்தில் நரகத்தில் தண்டனைகளில் அதிகமாக பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு அதனை குறைக்குமாறு சுஜூதில் இருந்து மன்றாட்டம் செய்வார்கள், சிபாரிசு செய்வார்கள். நரகத்தில் இருப்பவர்களை நரகத்தில் இருந்து விடுவிப்பதற்காக வேண்டி சுஜூதில் கிடந்து சிபாரிசு செய்வார்கள். மர்மையிலே சுவர்க்கம் செல்வதற்கு காத்து கொண்டிருப்பவர்கள் உடனடியாக சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சிபாரிசு செய்வார்கள். சுவர்க்கத்தில் நுழைந்தவர்கள் அவர்களுடைய அந்தஸ்துக்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்றாடுவார்கள், சிபாரிசு செய்வார்கள். இத்தகைய சிபாரிசை பெறக்கூடிய சின்ன துஆ தான் பாங்கு சத்தம் கேட்டால் அந்த பாங்குக்கு பதில் சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் அந்த பாங்குக்குரிய அதானுக்குரிய துஆவை யார் ஓதுகிறாரோ, ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மர்மையில் என்னுடைய சிபாரிசுக்கு சொந்தக்காரன் அவர்தான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சூரத்துல் இக்லாஸ் என்கிற குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், ஏகத்துவத்தை பறைசாற்றுகின்ற சின்ன சூரா, இந்த சூராவை யார் ஓதுகிறாரோ அவர் அல் குர்ஆனில் 3இல் 1 பகுதியை ஓதியதற்கான நன்மையை பெற்றுக் கொள்கிறார். 30 ஜுஸுக்களிலும் 10 ஜுஸுக்கள் ஓதிய ஒரு நன்மையை பெறக்கூடிய ஒரு சூராவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சூரத்துல் இக்லாஸ். அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துகிற ஒரு சூரா. அல்லாஹ் ஒருவன், தனித்தவன், அவனுக்கு தாய் தந்தை இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்ற இந்த ஏகத்துவ சூராவை யார் ஓதுகிறாரோ அவர் குர்ஆனில் 3இல் 1 பகுதியை ஓதியதற்கான நன்மையை பெற்றுக் கொள்கிறார் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், யார் இந்த சூராவை 10 தடவைகள் ஒரு நாளைக்கு ஓதுகின்றாரோ பனல்லாஹு லஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு கோட்டையை கட்டி வைக்கிறார் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, சின்ன சின்ன துஆக்கள், சின்ன சின்ன அமல்கள், சின்ன சின்ன பிரார்த்தனைகள், இந்த பிரார்த்தனைகளுக்கு மிகைப்படுத்தப்பட்ட மிக அதிகமான மிக மகத்துவமான நன்மைகள் எங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது என்று சொன்னால் இந்த விஷயத்தில் எவ்வளவு கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் நிச்சயமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்தகைய ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காக வேண்டி எங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற நேரங்களில் எல்லாம், மலசலகூடத்தில் இருக்கின்ற இந்த நேரத்தை தவிர கிடைக்கின்ற நேரங்களில் எல்லாம் என்னென்ன துஆக்கள், என்னென்ன பிரார்த்தனைகள் நாங்கள் எங்களால் ஓத முடியுமோ, என்னென்ன அமல்கள் எங்களால் செய்ய முடியுமோ, சின்ன என்று நாங்கள் கருதி விடாமல் அதை செய்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குத்துபாவிலே சின்ன அமல்களின் ஊடாக அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பின் ஊடாக சில விடயங்களை ஞாபகப்படுத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்கிறாரோ, யார் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்கிறாரோ அவருக்கு 5 வகையான பிரதிபலன்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுல ஒன்று, அவர் 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை பெற்றுக் கொள்கிறார். அல்லாஹு தஆலா அவருக்கு 100 நன்மைகளை பதிவு செய்கிறான்.
அவரை விட்டும் 100 பாவங்களை அல்லாஹு தஆலா அளிக்கிறான். நான்காவதாக அன்றைய நாள் மாலை ஆகின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா ஷைத்தானிடமிருந்து அவருக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அன்றைய நாள் இதைவிட மிகச் சிறந்த செயலை, நன்மையை செய்தவராக வேறு யாரும் பதிவு செய்யப்பட மாட்டார்கள், இந்த பிரார்த்தனையை அதிகமாக ஓதியவர்களை தவிர. நான் ஒரு தரம் ஓதுறேன்றால் என்னை விட சிறந்த அமல் செய்தவர் அன்றைய நாள் யாரும் கிடையாது. அடுத்தவர் 2 தரம் 3 தரம் 5 தரம் 10 தரம் ஓதினாலே தவிர இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற இந்த துஆவை ஓதினால் அன்றைய நாள் இதைவிட சிறந்த அமல் செய்தவராக வேறு யாரும் பதிவு செய்யப்பட மாட்டார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த துஆவுக்கு மட்டும் 5 வகையான பெனிஃபிட். முதலாவது 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை, 100 நன்மையை அல்லாஹ் பதிவு செய்கிறான், 100 பாவங்களை அல்லாஹ் அளிக்கிறான். அன்றைய நாள் மாலை வரைக்கும் ஷைத்தானிடத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருகிறான். அன்றைய நாள் சிறந்த அமல் அதுதான் என்று பதிவு செய்யப்படுகின்றோம். மாலை நேரம் ஓதக்கூடிய துஆவில் இதே பிரார்த்தனையை ஓதினால் அடுத்த நாள் காலை வரைக்கும் மிகச் சிறந்த அமல் செய்தவராக அவர் மட்டுமே பதிவு செய்யப்படுகிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், காலை மாலை துஆ எங்களுக்கு இந்த இடத்திலே ஊக்கப்படுத்தப்படுகின்றது. அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் என்று காலையில் ஓதுகிறோம், அம்சைனா வ அம்சல் முல்கு லில்லாஹ் என்று மாலையில் ஓதுகிறோம். கிட்டத்தட்ட 23க்கும் குறையாத துஆக்கள் காலையிலும் மாலையிலும் மாறி மாறி ஓதுவதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலும் மிக முக்கியமாக இஸ்திக்ஃபார், சய்யிதுல் இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வ அன அப்துக என்று வரக்கூடிய துஆ மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த காலை மாலை துஆக்களிலும் நாங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த சின்ன அமலின் ஊடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தருவதை பார்க்கிறோம். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறார்களோ, யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹு தஆலா அவர் மீது 10 தடவைகள் ஸலவாத்து சொல்கிறார் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாதாரண விஷயம் கிடையாது, சின்ன விஷயம் என்று நினைப்போம், இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் என்று நினைப்போம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்வதற்கு நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோம். யார் என் மீது என்னுடைய பெயர் சொல்லப்பட்டும் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ இந்த உலகத்தில் மிக பெரும் கஞ்சன் அவன்தான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஊக்கப்படுத்தப்படுகிறோம். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் எங்கள் மீது 10 தடவை ஸலவாத்து சொல்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய சாந்தி எங்கள் மீது கிடைக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டுகிறார்கள் என்று சொன்னால், இந்த துஆவை, இந்த ஸலவாத்தை நாங்கள் எந்த அளவுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்திக்ஃபார், அல்லாஹு தஆலாவிடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்வதானாலும் சரி, ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் செய்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை அடங்கக்கூடிய, பாவத்தை மன்னிக்குமாறு இறைவனிடம் கோரக்கூடிய வார்த்தைகள் அடங்கிய பிரார்த்தனைகளை யார் ஓதுகிறாரோ அவர் ஓதுவது என்பது அஹம்மு மின் ஜமீஇல் அதியா என எல்லா பிரார்த்தனைகளையும் விட மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனையை பார்க்கிறான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தூபா, நன்மாராயம் உண்டாகட்டும், லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா, யாருடைய ஏட்டிலே யாருடைய பிரார்த்தனை அதிகமாக இஸ்திக்ஃபார்களை கொண்டிருக்கிறதோ, அவருடைய பாவத்தில் மீட்சி வருவக்கூடிய பிரார்த்தனையாக யாருடைய ஏட்டிலே அதிகமான பிரார்த்தனை இருக்கின்றதோ அவருக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிக மிக அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக இஸ்திக்ஃபார் செய்வது என்பது எங்களுக்கு அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாயில். இழந்து போன பல சொத்துக்களை, இழந்து போன செல்வங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு மீட்டி தருவதற்கு, அல்லது கிடைக்காமல் இருக்கக்கூடிய வளங்களையும் செல்வங்களையும் சொத்துக்களையும் எங்களுக்கு அல்லாஹு தஆலா தருவதற்கு மிக பெரும் பாக்கியமாக அல்லாஹு தஆலா சொல்லி தந்திருக்கின்ற ஒரு துஆ என்று சொன்னால் அது இஸ்திக்ஃபார் தான். யா அல்லாஹ், இந்த பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய பாவத்திற்காக நான் இறைஞ்சி பிரார்த்தனை செய்வதுதான் என்பதை நானும் நீங்களும் கட்டாயமாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஜனாசாவை பின்துயர்ந்து தொழுகை நடாத்தி முடிக்கும் வரைக்கும் அந்த ஜனாசாவோடு கலந்து கொள்கிறாரோ அவருக்கு ஒரு கீராத் நன்மை இருக்கிறது.
அடக்கம் செய்து முடியும் வரைக்கும் யார் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு 2 கீராத் நன்மைகள் இருக்கின்றது என்று சொன்னபோது, கீராத் என்றா என்ன என்று கேட்டாங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிக பெரும் 2 மலையளவுக்கு அவர் தர்மம் செய்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகச் சரியாக நாங்கள் நிறைவேற்றி அதனை பின்துயர்ந்து தொழுகை நடாத்தும் வரைக்கும் இருந்து அடக்கி முடியும் வரைக்கும் நாங்கள் கலந்து கொள்கின்ற பொழுது 2 மிக பெரும் மலைகள் அளவுக்கு நாங்கள் தர்மம் செய்த நன்மையை பெற்றுக் கொள்கிறோம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அன்புக்குரியவர்களே, சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் அதிகமான நன்மைகளை எங்களுக்கு ஈட்டி தரக்கூடிய விஷயங்கள் என்பதைத்தான் அல்லாஹு தாலாவும் விரும்புகிறான். அல்லாஹு தாலா சொன்ன வசனத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் நல்லமல் செய்பவர் யார் என்பதை பார்ப்பதற்குத்தான் அல்லாஹ் வாழ்வையும் மௌத்தையும் தந்திருக்கிறான். நல்லமல் என்பது அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த பிரகாரம் அந்த அமல் எங்களுக்கு தொடராக இருக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எந்த அமலாக இருந்தாலும் அது இஹ்லாஸோடும் இஹ்சானோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் நன்மையை எதிர்பார்த்து இருக்குமாக இருந்தால் மட்டும்தான் மேற்சொன்ன எல்லா சின்ன சின்ன அமல்களுக்கும் அதிகமான நன்மைகளை அல்லாஹு தாலா தருவான். அந்த இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய அமல் அத்தனையும் பாலாகிவிடும் என்கின்ற மிக முக்கியமான எச்சரிக்கையை விளங்கிக் கொண்டு சின்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் நாங்கள் அதனை உதறி தள்ளிவிடாமல், உதாசீனப்படுத்தி விடாமல், அதனை சாதாரணமாக நினைத்து விடாமல் அல்லாஹு தாலாவிடத்திலே மிக பெரும் நன்மைகளை பதிந்து தரக்கூடிய அமல்கள் என்ற எண்ணத்தோடு இஹ்லாஸோடு அந்த அமல்களை செய்வோம். அந்த பிரார்த்தனைகளில் நாங்கள் ஈடுபடுவோம், அந்த துஆக்களை மனனம் செய்வோம். அதில் ஈடுபடுவதின் ஊடாக எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நல்ல அமல்களை எங்களுக்கு அதிகப்படுத்தி தருவானாக. வ ஆகிரு தஅவத்தினா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹல் அஸீமல் ஜலீலல் ஜப்பார யذ்குருக்கும் வ யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.